நீ எங்க ஏரியாவில் உனக்கு என்னடா வேலை? அட்டிங் எங்கிட்டே கை நீட்டுற தொலைச்சிருவோண்டா. ஆளப்பாடுறா மாடு மாதிரி வளர்ந்து நிற்கிறான் சோத்து மூட்டை. எங்களை மாதிரி தெருவில் வந்து சண்டை போட்டிருக்கியா? சேதாரம் இல்லாம ஊர் போயிச்சேரு. அடே சிங்கத்தை என்னைக்காவது நேரில் பார்த்துருக்கியா? சோத்து மூட்டை நீ எல்லாம் சிங்கத்தை பத்தி பேசாதாடா. இங்கேயே பசங்களை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு உனக்கு சம்பவம் பண்றேன். சாப்பிடுறதுக்கு ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருவேன். வெக்கமா இல்ல? இல்ல. பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏன் நடக்கிற? போறதுக்கு தான். அப்ப போய்தான் ஆகணுமா? ஆமா. வேற வழியே இல்லையா? இந்த வழி இருக்கு. நக்கலு பேச்செல்லாம் பவ்யமா இருக்கு, ஆனா சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்படிதான். அதையும் மீறி உன்னை தடுத்தா கொலை பண்ணிடுவேன். ஓஹோ, அப்ப போக வேண்டியதானே? பிரதர் என்னடா? இல்ல நல்லா சாப்பிட்டு வாங்கன்னு சொன்னேன். தெரியும் போடாடே. ஓகே ஓகே. என்னடா இது? அம்மா என்னைக்கும் உப்புமா தான் செஞ்சிருக்காங்க. சாப்பிடுவோமா? வேணாம் வயிற்று வலிக்குன்னு சொல்லிடுவோம். அப்பா தப்பிச்சுக்கிட்டாரு. அவர் எங்கிட்ட போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருவாரு. லாலி லாலு. உங்க வீட்லயும் இப்படிதானா? தினமும் உப்புமாவை போட்டு கொள்றாங்களா? யார் யாருக்கும் உப்புமா பிடிக்காதோ அவங்களாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எத்தனை பேத்துக்கு உப்புமா பிடிக்கலன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல இந்த தமிழ் புத்தாண்டுக்கு என்ன ஸ்பெஷலோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. எவனோ நசுக்கி விட்டுட்டான். நாத்தம் குடல புடுங்குது. அதுக்கு ஏன்டா எல்லாம் என்னைய பாக்குறீங்க? ஆண்டி ப்ராமிஸானா விடல ஆண்டி. கொலப்பள்ளிய கூட ஏத்துக்கலாம். குசுப்பள்ளி எப்படா? அவனா நீ? அடிங் அடிச்சு மூஞ்சி வீசினா ஒச்சுடுவேன். அட கடவுளே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரைக்கும் தூங்குவோம்னு நினைச்சு படுத்தேன். 5 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. சேரன்னு மல்லு கட்டி தூங்கினா அப்பதான் இடியப்பக்காரன் வந்து வாசல்ல என்ன கத்துறான். என்ன பண்றது? மறுபடியும் மீறி தூங்கினா எங்க அம்மா இப்பதான் மிக்சியை போட்டு தொடர்ந்து ஓட்ட அரைக்குது. இவங்களை மீறி 10 மணி வரைக்கும் தூங்குறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதான் எந்திரிச்சு குழந்துட்டேன். என்ன அடிக்குது? அச்சோ, இன்னைக்கு வேற குளிக்கணுமா? ஞாயிற்றுக்கிழமை தானே லீவ் விட்டுருவோமே. என்ன டெய்லி என்ன குளிக்கிறான்? இன்னைக்கு ஒரு நாளாச்சும் லீவ் விட்டு இருப்போம். பல்லுவும் விளக்க சொல்லுவாங்க, அதையும் வேற விளக்கணுமா? கேட்டா விளக்கிட்டோம்னு சொல்லிடுவோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, எல்லாத்துக்கும் லீவ் விட்டுருவோம். ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்டச்செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, அரசியல்ல வட்டச்செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு. சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சு அவங்க குடியாமலி போயிடும். அவன் நான் கேட்டாலையும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு, இருக்கிறத வச்சு பழக்கத்துக்கு ஆசைப்படாதாங்கிறான். நம்ம கிட்ட இருக்கிறது என்னமோ கஷ்டமும் கடனும் மட்டும்தான். இதை வச்சு எப்படா சந்தோஷமா இருக்கிறதுன்னு கேட்டா ஒருத்தனும் வாய் திறக்க மாட்டேங்கிறான். என்ன இங்க நின்னுட்டு இருக்கிய? போங்கடா போங்கடா, போய் வேலையில பாருங்கடா. டிபார்ட்மெண்ட் மேல பூரா கோவமா இருக்கேன் நானு. போ போ. என்ன வெயிலு! ஒரு ஊரதாய அப்படி அநியாய வெயிலு. ஓவரா ஆளா எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? இருக்கிறதே 5 தான். புல்லாதான் ஓடிட்டு இருக்கு. ஐயோ கரண்ட் நின்னு போயிடுச்சே. எது கரண்ட் நின்னு போச்சா? ஐயோ எரிச்சல் ஓவர் ஆயிருமே சாமி. ஐயா இவ்வளவு அழகா படம் தொலைச்சிட்டியாரா? உனக்கு ஏத்த போல இந்த ஊர்ல எல்லாம் இருக்காது. கண்டிப்பா அசல் ஊர்ல தான் இருக்கும். எவ்வளவு அழகா இருக்க. என் கண்டே பற்றும் போல இருக்கு. புறாமடா புறாம. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? கண்ணாடி காது கேட்கணும்னு ஒரு வயலும் சொல்லலையே. அண்ணா